சிஎஸ்கே டீம் சூப்பரா இருக்கு. பேட்டிங் ரொம்ப அதிரடியா இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் வச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் மாதிரி கன்றாவியா இல்ல. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் எப்படின்னு தெரியல ப்ரோ. அதுக்கப்புறம் நமக்கு ஜெயிச்சிரும். பவுலிங் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மற்றபடி பேட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஆயுஷ் மாத்திரை ருத்ராஜ் கேக்வாட் எல்லாம் 20 வந்து சாம்சனோட ட்ரேட் கரெக்டான ட்ரேட் தான். ஏன்னா இன்னும் எப்படி இருந்தாலும் சாம்சன் வந்து இன்னொரு 5 இயர்ஸ் விளையாடுவார். ஜடேஜா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் விளையாடுவார். போலிங் யூனிட்ல வந்து இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. பாக்கி டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது குஜராத்லாம் வந்து நல்லா வச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்கேக்கு வந்து போலிங் யூனிட் வந்து நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணா வந்துருவாங்க 100. சிஎஸ்கே டீம் சூப்பரா இருக்கு. பேட்டிங் ரொம்ப அதிரடியா இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் வச்சுட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் மாதிரி கன்றாவியா இல்ல. இந்த வருஷம் போலர்ஸ் கூட ஒரு மாதிரி நல்லா தான். போன வருஷம் பார்த்துட்டு இந்த வருஷம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பேட்டிங்? கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க. அதெல்லாம் கேட்கவே வேணாம். ஆக்சுவலி அதெல்லாம் போன வருஷம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இதா ஆக்கிட்டோம். மெகா ஆப்ஷன்ல ரொம்ப மோசமா ஆக்கிட்டோம். இந்த வருஷம் ஆனா நல்லா பில்ட் பண்ணிருக்கோம். ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா அதிக காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. எப்படி நினைக்கிறீங்க? அதோட பேஸ் ஃபில் பண்ணுவாரா? ஜடேஜாவோட பிளேஸ் யாராலையும் ஃபில் பண்ண முடியாதுங்க. ஆனா வந்து பிரசாந்த் வீர் வந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஸ்பெக்ட் சிஎஸ்கேக்கு. இந்த வருஷம் பெருசா ஆடலனா கூட வந்து நிறைய கமிங் இயர்ஸ்ல கண்டிப்பா ஆடுவாங்க, க்ரூம் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயம் சிஎஸ்கே பண்றது. ஏபி டிவிலியர்ஸ் வந்துட்டு தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா இருந்தா நல்லா இருக்கும்ன்றாரு. எப்படி பாக்குறீங்க? தோனி இம்பாக்ட் பிளேயர் அதானா வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா தோனி வந்து எல்லா மேட்சும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடுறது ஐ திங்க் ஆட மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாப்போம். தோனி இருந்தா வந்து ஃபேன்ஸுக்கு கேத்துதான். இந்த வருஷம் தான் மோஸ்ட்லி லாஸ்ட் இயர் இருக்க போறது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பாப்போம். பவுலிங் யூனிட் பத்தி நினைக்கிறேன் எல்லாம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பவுலிங் யூனிட் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபுல்லா. இப்போ நான் நேத்து நெல்லிஸும் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க பவுலிங் யூனிட்? பவுலிங் யூனிட்ல வந்து இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. பாக்கி டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது குஜராத்லாம் வந்து நல்லா வச்சுட்டு இருக்காங்க. சிஎஸ்கேக்கு வந்து பவுலிங் யூனிட் வந்து நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணா வந்துருவாங்க. 100 அஹமத் இருக்காரு, ராகுல் சேர் இருக்காரு, நல்ல ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரசாந்த் வீர் வேற வந்துடும். இல்லைன்னா அகில் ஹுசைன் வேற இருக்காரு. இல்லைன்னா பேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மேட் ஹென்ரி வேற இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வீக்கெல்லாம் இல்ல. ஆனா பேட்டிங் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அவ்வளவுதான். பவுலிங் தான் ப்ரோ சரியில்லை. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ நேத்தன் ரிலீஸ் வர போயிட்டாரு. ரிலீஸ் போயிட்டாரு. இப்போ யாரோ ஸ்பென்சர் ஜான்சன் சொல்லிட்டு எடுக்க போறதா சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அப்புறம் தெரியல என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆமா, ஆயுஷ் மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அவர் ஃபெயில் ஆனா அவரோட பிளேஸ்ல உர்வில் பட்டேல் வர வாய்ப்பு இருக்கு. சர்ஃப்ராஸ் கான் டவுட் தான். மிடில் ஆர்டர்ல சப்போஸ் யாராவது பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவர் ஒரு பேக்கப்பா யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறோம். 2 ஸ்பின்னரா பிரசாந்த் வீரும் ராகுல் சாரும் நல்லா இருக்கும். பிரசாந்த் வீர் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கார்த்திக் சர்மாக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரு சிவம் 2 பேர் இருக்காங்க. டெவால் பிரவிஸ் இருக்காரு. பார்க்கணும். அவங்க என்ன ஒரு காமெடியா தான் ப்ரோ பாக்குறது. அவங்க என்ன ப்ரோ இருக்கு. இப்ப பாருங்க உள்ள ஹால் ஆஃப் ஃபேம் சொல்லிட்டு 7 கப்பு நான் வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு. இப்ப அங்க உட்காந்து எல்லாம் கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இதே ஆர்சிபிக்கு வச்சா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு உள்ள அந்த லைட்டிங் செட்டப். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடிஸ் வரேன்னா அதனால ஓகே. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ப்ரோ. அப்ப நல்லா 7 தான், நம்பர் 7 தான். ஜடேஜா கண்டிப்பா. ஓ அவர் நம்பர் 8 அப்படிதான் தெரியல. இன்னைக்கு அவர் பேர்லாம் சொன்னாங்க. 23 வேர்ல்டு கப் சாரி ஐபிஎல் ஃபைனல் அதை சொன்னாங்க. பண்றது நல்லதுதான். சாம்சன் வந்த பத்தி கம்பேர் பண்றப்போ ஓகே பெட்டர் தான். நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்போனன்ட் ஜட்ஜில நமக்கு எதிராக விளையாடுறப்போ கண்டிப்பா பெயின் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். டாப் டீம்ஸ் அப்புறம் சிஎஸ்கே வரும், ஆர்சிபி வரும், கொல்கத்தா வரும். இன்னொன்னு யார் இருக்கா? மும்பை வராது. கொல்கத்தா சொல்லிட்டேன். மும்பை, ஆர்சிபி, கேகேஆர், பஞ்சாப் வர வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் எஸ்ஆர்எச் வாய்ப்பு இல்லை. அவங்க காட்டாங்க. ஆமா கேப்டன்சி இப்ப என்ன இஷான்ட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருசா இருக்கு. கிளிக்காவும் தோணல ப்ரோ. நல்ல வேலை நம்ம அந்த 10 ரன் வரைக்கும் அந்த பிட்டிங் போனாங்க. ஆக்ஷன்ல 10 ரனாவுக்கும் போனாங்க. இன்னொருத்தர் யாருக்கு சாம்கரன் எல்லாத்துக்குமே போனாங்க. நல்ல வேலை அவனை டிவன் இது பண்றது நல்லதுதான். மிடில் ஆர்டர் ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் ஹிட்டர் பார்த்துருக்கலாம். ஒரு நல்ல டெத் பவுலர் ஒன்று பார்த்துருக்கலாம். நேதன் ரிலீஸ் இருந்தாரு. இப்போ அவர் இல்லைங்கிற பட்சத்தில் அது ஒரு பேக் இது இருக்கு. இப்போ மும்பை எடுத்துக்கிட்டா பும்ரா இருக்காங்க. 4 பேர் 4 ஓவர் கன்ஃபார்மா சொல்லலாம். இப்போ வேர்ல்டு கப்பே அவர் தான் நல்லா பண்ணாரு. வருஷம் தான் சொல்றாங்க. நானும் தோனி ஃபேன் தான். நல்லா தான் ப்ரோ. இம்பாக்டா தான் முக்காவாசி இருந்து மென்டலா இருந்தாலே போதும் ப்ரோ. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் பின்னாடி இருந்து பசங்களை வழி நடத்தி அடுத்த லெவல் கொண்டு போனாலே பெட்டர் தான் அது நமக்கு.
மேட்ச் விளையாடுவான்னு நினைக்கிறீங்களா? விளையாட மாட்டார் ப்ரோ. ஏதாவது ஜெயிக்கிற மாதிரி இருந்து ஒரு 10 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும் அப்படின்னா உள்ள பிரசன்ஸ் காட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் தோணுது எனக்கு பர்சனலா. ஜடேஜா இந்த சீசன் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. நம்ம அவரோட இடத்த வந்து பிரசாத் வீர் ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? மோஸ்ட் ஆஃப் பண்ணலாம், எங்களுக்காக பண்ணலாம், அவரு ஃபேன்ஸ்க்காக பண்ணுவார், ஜடேஜாக்கோசம் பண்ணுவார் அவரும். இந்த வருஷம் நம்மளோட சிஎஸ்கே டீம் எப்படி பாக்குறீங்க? நல்ல இதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பவுலிங் வந்து வீக்கா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு பாருங்க, கலீல் அஹ்மத் நல்லா தான் போடுறான். பின்னாடி வந்து நூர் அஹ்மத் இருக்கிறான், நல்லா போடுறான் அவனும் பேக். இப்போ வந்து ராகுல் சாகர் இருக்கிறான், அவனும் சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பின்னர் வச்சு ஓட்டு இருக்கு எனக்கு. இதை பிரசாந்த் வீரை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா 14 க்ரோஸ்ல எத்தாங்க, ரைட். எனக்கும் அது ரொம்ப இதாக இருந்தது. அவன் ஆடணும், 14 க்ரோஸ்ல எத்தாங்க. அவன் ஓர்த்தா ஆடணும், அவன் காமிக்கணும் யாருன்னு. அவனும் லைக் சிஎஸ்கே வந்தான். அவனும் எனக்கு இன்னும் ஒன்று, சஞ்சு சாம்சங் வந்தான், அதுவும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. லைக் யார் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ? சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரே பண்ணலாமா இல்ல சாம்சங் கெய்க்வாட் பண்ணா நல்லா இருக்குமா? சாம்சங்கும் ஆயுஷ் மாத்திரே 1 down ருத்ராஜ் கேட்க இருந்தாலும் நோ விஷயம். இப்போ பிரவீஸ் ஆரிசாமி சம ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்களும் இன்னும் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா அடிப்பாங்க. ஏன்னா போன வாட்டி பேட்டிங் யூனிட் வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதான் ப்ராப்ளமா மெயின் அங்க இருந்தா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ பேட்டிங் நல்லா பண்ணா எடுக்கலாம். விக்கெட்ஸ் பவுலர் இருக்காங்க பின்னாடி எடுக்கிறதுக்கு, அது பிரச்சனை இல்லை. தலை இருக்கிறாரு, அவர் மைண்ட் செட் வச்சு அவர் எடுப்பாரு. தலை எல்லா மேட்சுமே விளையாடுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா ப்ரோ, அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. சரி, இந்த ஆர்சிபி வெர்சஸ் சென்னை அதை எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே நான் என்ன நினைக்கிறேன்னா, சிஎஸ்கே வந்து பெங்களூர்ல போயிட்டு பெங்களூரை தோக்கடிச்சிட்டு காமிக்கணும், நம்ம யாருன்னு திருப்பி அவங்களை காமிக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும். எனக்கு தெரியும் ஃபேன் வார் மாதிரி அவங்க போன வாட்டி ரொம்ப ஆமா ரொம்ப பண்ணாங்க. லைக் அது தப்பு தான். பெங்களூர் ஆக்சுவலி என்ன பண்ணிக்கணும், லைக் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிக்கணும். எங்களுக்கும் ஃபீல் ஆகுது, இல்லைன்னு இல்லை, நம்மள மாதிரி தான் அவங்களும் செத்தவங்க. அது எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வைக்கணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணாது அவங்க தப்பு. ஆக்சுவலி அது டீம் பார்க்கும்போது பழைய போன வருஷம் இந்த வருஷம் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இந்த முறை நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க சார். ஹோப்ஃபுல்லி தே பெர்ஃபார்ம் வெல். பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல, எக்ஸப்ட் 1 or 2. அண்ட் சஞ்சு சாம்சனோட என்ட்ரி சிஎஸ்கேல தட் இஸ் ஒன் ஆஃப் த குட் திங் ஹஸ் ஹேப்பன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த வருஷம் நல்லா தான் இருக்கிறாங்க. மோஸ்டா எனக்கு பொறுத்த அளவுக்கு சிஎஸ்கே ஓகே, கப் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கப் அடிக்கலாமா அப்படின்றது டவுட் தான். மோஸ்டா பஞ்சாப் இந்த வாட்டி பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், பவுலிங்ல வீக் தான். அதுக்குன்றதா இப்பெல்லாம் எதுவும் சொல்லிட முடியாது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4-5 மேட்ச் போச்சுன்னா கன்ஃபார்மா என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்காக வீக்லாம் சொல்ல முடியாது. ஓகே தான். ஜடேஜா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? ரொம்ப மிஸ் பண்றதுல கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றோம். அவங்க இல்லாம ஒரு ஐபிஎல் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, நல்லதா இருக்கும். சிஎஸ்கே எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி போன 2 வருஷமா அவங்க ஜெயிச்சாங்க. கரெக்ட் தான். இந்த தடவை ஆனா மோஸ்டா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க. மோஸ்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. எப்படியும் மோஸ்டாலாம் இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பேட்டிங்ல நம்ம எப்படி ப்ரோ இருக்கு? பேட்டிங் ஓகே தான், இந்த தடவை இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் எப்படின்னு தெரியல ப்ரோ. அதுக்கப்புறம் நமக்கு இல்ல ப்ரோ, நம்ம போலிங்ல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், ரொம்ப ப்ராக்டிகலா இருக்கணும். நம்ம போலிங் கொஞ்சம் கஷ்டம் தான். எந்த 2 ஸ்பின்னர் வச்சா ப்ரோ கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்? ஒரே ஒரு ஸ்பின்னர் போதும் ப்ரோ. போன தடவை தான் வச்சு செஞ்சுட்டாங்க, ஒரே ஸ்பின்னர் போதும். நம்ம எப்படி 2023 துஷார் தேஷ்பாண்டே எல்லா மேட்சுமே விளையாடுவோம் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப தலை மிச்சி சென்னை போயிட்டு வரதான் தோணுது. ஏன்னா மனுஷன் இந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டாரு. கடைசி மேட்ச் சென்னையில இருக்கணும்னு சொன்னாரு. மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில ஆட்டு மிட் ஆஃப் தி சீசனே போனாலும் போகலாம். இல்ல இம்பாக்டாவே இருந்துட்டு அப்படியே அவர் எப்பயுமே புகழ்ச்சி விரும்பாத ஆளு. ஸோ சைலண்ட் ஷேடோலயே போயிடுவார். இன்னைக்கு அவர் பேசுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். இவ்வளவு நடந்தப்போ ஒரு 2 வார்த்தை பேசுவார்னு நினைச்சோம், பேசல. எக்ஸ்பெக்ட் தான், தலைனாலே சைலண்ட் தான். சைலண்டா சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பவர்ஃபுல்லான டீம் தான் எடுத்து வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து புது பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ நல்லா பேட்டிங் பண்றாரு. பவுலிங் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்ல, பவுலர்ஸும் இருக்காங்க, லைக் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸா இல்ல, எல்லாமே கொஞ்சம் யங் பீப்புளாஸா இருக்கிறதுனால ஃபார்வர்டா பார்க்கணும். இது ஜடேஜா வந்து இந்த வருஷம் விளையாடுறாரு, எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாரையுமே பார்த்துட்டோம், அவரை மட்டும் பார்க்கலன்னும் போது ஒரு இதுவா இருக்கு. எந்த ஸ்பின்னர் ப்ரோ அவருக்கு பதிலாக வச்சா கரெக்டா இருக்கும்? அப்படி கேட்டா எனக்கு தெரிஞ்சு நூர் அகமதி போதும். அவர் ஒருத்தர் வச்சு நம்ம அவ்வளவு காசு கொடுத்து பிரசாந்த் வீர் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஹிட்டராவும் வருவாரு, நல்ல ஒரு ஸ்பின்னும் போடுவாருன்னு எதிர்பார்க்கறேன். எந்த வருஷம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன். கம்பல்சரி பெங்களூர்லயே போய் பார்க்கணும்னு இருக்கேன். அங்கேயே போயிட்டு அவங்களை அடிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நல்லாதான் ப்ரோ இருந்து, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்தா ரவிச்சா? எல்லாருமே இருந்தாங்க. இப்போ வாட்சன், டூப்ளசிஸ் அவங்களாம் இல்ல. அதை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸ் இருந்தாங்க. எல்லாரும் மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அப்படிலாம் சொல்லல அவங்க. மேட்ச் கரெக்டா தான் சொல்லியிருந்தாங்க, இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நினைச்ச மாதிரி சின்ன மேட்சப்ஸ் மட்டும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க சீசன்? ஜடேஜாவை அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க. பார்ப்போம், எல்லாம் ப்ராக்டிக்கலா செட் ஆகும். இல்ல பவுலிங் யூனிட் எல்லாம் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. நேத்தன் எலிஸ் வேற இன்ஜுரி ஆயிட்டு. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம பவுலிங் யூனிட் எப்படி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஏதாவது நல்ல பிளேயர் எடுப்பாங்க திருப்பி அதை ஃபுல்ஃபில் பண்றாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் எப்படி பாக்குறீங்க இந்த வருஷம்?
நான் போன 2 வருஷமா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த வருஷம் எப்படி பாக்குறீங்க? நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ 2 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறோம். நல்ல மேட்சப் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த 2 ஸ்பின்னர் வச்சா நான் டீம்ல பவர்ஃபுல்லா இருக்கும்? அவங்க டீம் சொல்றீங்களா நம்ம டீம் சொல்றீங்களா? சிஎஸ்கேல மக்கு இப்போதைக்கு நூர் அகமது இருக்காரு இல்லையா, அப்புறம் அகில் ஹுசைன் இருக்கிறாங்க. ஆனா 2 பேரையும் விளையாட வைக்க முடியாது. வேற ஒருத்தர் விளையாட வைப்பாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் ஒருத்தர் விளையாட வைப்பாங்க. ஓப்பனிங் யார் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்திரே சாம்சங் இல்ல சாம்சங்? உங்க விஷ் ஜெயிச்சிரும். பவுலிங் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, மத்தபடி பேட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஆயுஷ் மாத்திரே ருத்ராஜ் கேக்வாட் ரோ 26 எப்படி இருந்துச்சு? உள்ள பயங்கரமா இருந்துச்சு. எல்லா பிளேயர்ஸும் வந்து பழைய பிளேயர்ஸ் பார்க்கறது எப்படி இருக்கு? புல்லரிச்சிருச்சு. இதை பேச புல்லரிக்குது. பயங்கரமா இருந்துச்சு. வர்த் ஈவெண்ட்டு, ஏஆர் ரஹ்மான் சார் கான்சர்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இல்ல எல்லாரும் மேட்ச் விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எப்படியும் மேட்ச் 2 டீம் வர்சஸ் ஆடுறது கஷ்டம்னு தெரியும். அதனால 6 பால் ஈவெண்ட் மாதிரி நடந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பழைய பிளேயர்ஸை பார்க்கும்போது எப்படி போய் ஜடேஜா வேற இல்லை இந்த வாட்டி, அதை எப்படி? ஜடேஜா ஃபேஃப் டூ பிளஸையும் கூப்பிட்டுருக்கலாம். அவங்க 2 பேர் இல்லாதது ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி எந்த 2 ஸ்பின்னர் வச்சா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜடேஜாவும் போயிட்டாரு. நூர் அஹமத் இருக்கு, ராகுல் சார் தான் ஆப்ஷன், வேற யாரும் ஆப்ஷன் இல்ல. ஸோ தோனி எல்லா மேட்சும் ஆடுவான்னு எதிர்பார்க்குறீங்களா? தோனி எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயரா தான் ஆட வைப்பாங்க. சஞ்சு சாம்சன் மெயின் விக்கெட் கீப்பர் வந்தாச்சு. தோனி மேபி இம்பாக்ட். பேட்டிங் லைனப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா போன வருஷம் பேட்டிங் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, இந்த வாட்டி பேட்டிங் லைனப் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா நேத்தன் எல்லிஸ் வர இன்ஜூரி ஆயிட்டாரு. அவருக்கு மேல வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல ப்ரோ, சத்தியமா தெரியல எனக்கு. ஓகே. ஆமா, நீங்க மிதுபடியா பார்த்தா கரெக்டான ட்ரேடா தான் தெரியுது. ஆனா இப்ப சாம்சங் வந்து ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. நம்ம லாஸ்ட் சீசனுமே பார்த்தோம், ஜடேஜா வந்து கொஞ்சம் ஃபார்ம் இதா தான் இருந்தாரு. ஸோ கிரிக்கெட் வைஸா பார்த்தா நல்ல ட்ரேட் தான். பட் ஃபேன்ஸுக்கு அது ஒரு பெரிய லாஸா இருக்கும். அண்ட் ஜடேஜாவுமே சூப்பரான பிளேயர். ஐ ஹோப் அங்க போய் அவரு ஆர்ஆருக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆர்ஆர் கப் அடிச்சாலும் நல்லா தான் இருக்கும். தோனி எல்லா மேட்சும் ஆடுவார் எதிர்பார்க்குறீங்க? தெரியல ப்ரோ, அது ஒரு பெரிய क्वेश्चन தான். தோனி இம்பாக்ட் பிளேயரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் இம்பாக்ட் பிளேயர்ல வந்தா கரெக்டா இருக்கும். அது ஒரு ஆல் ரவுண்டர்னால டீமுக்கு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதேதான். ஏன்னா இப்போ அவர் கடைசியில மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பால் 5 பால் தான் வராரு. அதனால அவர் இம்பாக்ட் பிளேயரா வந்து அவரோட ரோலை செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாரு நம்பிக்கை இருக்கு. என்ன பிஹைண்ட் த விக்கெட்ஸ் நம்ம இது பண்ணுவோம், மிஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தா பவுலிங் யூனிட் பத்தி என்ன சார்? ரொம்ப வீக்கா இருக்கு பவுலிங் யூனிட். அதுதான் ஒரு பயமே நமக்கு. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுது. எந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சிஎஸ்கே ஃபேனா சிஎஸ்கே ஜெயிக்கணும். அந்த ஃபேன்ஸுக்கான ட்ரால்லாம் திரும்ப கொடுக்கணும். அதுவும் அங்க நம்மளை வச்சு செஞ்சாங்க, போன வாட்டி இங்கேயும் வச்சு செஞ்சாங்க. அந்த மிதை வந்து பிரேக் பண்ணி 2 மேட்ச்லயும் நம்ம ஜெயிக்கணும். இந்த கப் அடிச்சாங்க, நல்ல டீம். பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபேன் வாருக்காகவே 2 மேட்ச் வந்ததுன்னா டபுள் ஹெட் 2மே ஜெயிக்கணும், இல்லைன்னா ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்றதான். நான் விவேக் பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு? ஸோ சிஎஸ்கே டீம் எப்பவுமே பவர்ஃபுல்லு தான். ஸோ இந்த வாட்டி 2 விஷயம் பிடிச்சது. ஒரு ஓஜி கான்செப்ட் வந்தது இல்லையா, அவர் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கான்செர்ட். ஸோ 2மே நல்லா இருந்தது. ஸோ சிஎஸ்கே இந்த வாட்டி ஜெயிப்பாங்க. ஸோ பேசலாம் பாக்குறது எப்படி இருக்கு? சுரேஷ் ரெய்னா அவங்க வந்திருந்தாங்க, அவரெல்லாம் இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஒரு பைப்போட்டி நடந்தது ஓஜி வர்சஸ் இந்த பிரசன்ட் டீமுக்கு. ஸோ காம்படிஷன் நல்லா இருந்தது. ஸோ அது லைவ்ல வந்தா பாருங்க, நல்லா இருக்கு. எந்த 4 டீம் டாப் 4 இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வருஷம்? ஸோ சிஎஸ்கே டெஃபினட்டா, மும்பை, ஆர்சிபி, அப்புறமா இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸ். தோனி எல்லா மேட்ச் விளையாடுவான்னு எதிர்பார்க்குறேன். தோனி இந்த வாட்டி 4 கீப்பர் இருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன், கார்த்திக் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. ஃபுல் எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. ஸோ தோனி நல்லா போகுது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஓஜி பிளேயர்ஸ்லாம் திருப்பி பார்த்தது வந்து சுரேஷ் ரெய்னா ரொம்ப வருஷம் ஈஸியா பாக்குறேன். நான் வந்து ஒரு தீவிர ரெய்னா ஃபேன் ப்ரோ. ரொம்ப வருஷம் கழிச்சு தலைவனை பேட்டிங் ஆடி பார்த்தது வந்து செம்ம ஹாப்பி ஃபீல் பண்ணேன். ஃபேர்வெல் எதுவும் இல்லாமே அப்படியே அன்சோல்ட் ஆயிட்டாரு, வேற எதுவும் கிடையாது. இப்ப புதுசா ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒரு இது பண்ணி ஹைடனுக்கும் ரெய்னாக்கும் கொடுத்தது வந்து ஹாப்பி. ஏன்னா சிஎஸ்கே வந்து டோனி எவ்வளோ பில் பண்ணாரோ அதே இதுதான் ரெய்னாக்கு இருக்கு. ஆனா ரெய்னா வந்து அவ்வளோ நோட்டிசபிளா இருக்காது. அதனால தலை ஒரு சைட்னா சின்ன தலை ஒரு சைட்னா சிஎஸ்கே. ஜடேஜா எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க?
ஜடேஜா மிஸ் பண்றோம் தான். ஏன்னா ஜடேஜாவும் ரொம்ப வருஷமா டீம்ல இது பண்ணி கொடுத்தது. அந்த 5 கப் இருக்குன்னா 5வது கப்போட பேர்ல வந்து அவரோட பேர் தான் எழுதியிருக்கும். அதனால ஜடேஜாவும் மிஸ் பண்றோம் தான். பட் ஆனா டீமுக்கு வந்து கரெக்டான ட்ரேட் நினைக்கிறீங்களா சாம்சங்? இது வந்து எமோஷனலா கேட்டா வந்து எல்லாரும் வந்து தப்பான ட்ரேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபேன்ஸோட எமோஷன் இது இருக்கும். மோஸ்ட்லி வந்து சாம்சனோட ட்ரேட் கரெக்டான ட்ரேட் தான். ஏன்னா இன்னும் எப்படி இருந்தாலும் சாம்சன் வந்து இன்னொரு 5 years விளையாடுவார், ஜடேஜா ஒரு 2 years அந்த மாதிரி தான் விளையாடுவார். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கீப்பர், இப்போ நம்ம டோனி இல்லைனா அடுத்த கீப்பர் வேணும். கீப்பர் நம்ம வெளில தேட முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பர் வெளில கிடைக்காது. ஒரு ஓப்பனர் பேட்டரி நிறைய இது வந்து ஆப்ஷன் அதில் ஃபில் ஆயிடுச்சு. ஜடேஜாவை விட்டது வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ ஆர்சிபி எடுத்துட்டீங்கன்னா சாலை விட்டாங்க, சிராஜை விட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இதுவா இருக்கோ அதே மாதிரி தான் ஜடேஜாவை விட்டது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பிரசாந்த் வீர் வந்து ஜடேஜாவோட ரோலை ஃபில்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? பிரசாந்த் வீர் வந்து சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா போன வருஷம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து திடீர்னு கிளிக் ஆகி அவங்களும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா, ஆனா ஜடேஜாவோட ரோலை வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. ஜடேஜா எல்லாமே விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்து மோஸ்ட்லி விளையாடுவாருன்னு தான் நினைக்கிறேன். டீம் முடிவு டிவிலிஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து இம்பாக்ட் பிளேயர்லாம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் போட்டீங்கன்னா டீமுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் டீமுக்குன்னு பார்க்கும்போது டோனி வந்து விளையாடாம இருந்தா இப்ப நீங்க உருள் பட்டேல் விளையாட வைக்கலாம். நிறைய ஹிட்டர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, கார்த்திக் சர்மா வாங்கி வச்சிருக்காங்க, பிரசாந்த் வீர் வைக்காங்க, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. எல்லாரையும் வந்து நம்ம ஸ்லாட்டிங் பண்ணோம் அப்படின்னா டோனி வந்து கஷ்டமான டிசிஷன் எடுத்தாதான் டீம் வந்து பெட்டர்மெண்ட் ஆகும். அப்படின்னா அந்த கஷ்டமான டிசிஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஆனா மோஸ்ட்லி டோனி விளையாடுவாரு, அதுதான் உண்மை. எந்த 4 டீம் சேவ் போவாங்க? இந்த 4 டீமா சிஎஸ்கே போகணும். ஏன்னா 2 வருஷம் நல்லா விளையாடல, அதனால 2 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆர்சிபி வரணும் இருக்கு, ஆனா அவனுக்கு ஓவரா பேசுறானுங்க, அதனால வந்து வரக்கூடாது. ஏன்னா ஆர்சிபி நல்லா இருக்காங்க, ஆர்சிபியும் உள்ள வருவாங்க. இன்னும் 2 டீம் சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கன்ஃபார்மா வருவாங்க ப்ரோ. கடப்பாறை டீம் வச்சிருக்காங்க, 11 பேரும் பேட்டிங் ஆடுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஸ்லாட்டுக்குனா வந்து கொஞ்சம் கேகேஆர், ராஜஸ்தான் அந்த மாதிரி கொஞ்சம். பஞ்சாப் கிங்ஸ் அவங்க டீம் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது பார்க்கணும். போன வருஷம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க, ஃபைனல்ஸ் அடுத்த எஸ்ஆர்ஹெச்சும் நல்ல டீம் வச்சிருக்காங்க. அவங்க டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா செம்ம டாப் ஆர்டர் இருக்கு. கிளாசன், கிஷான் அந்த மாதிரி நிறைய டாப் ஆர்டர் வச்சிருக்காங்க. அதனால ஒரு மாதிரி இந்த ஐபிஎல் டஃபா தான் இருக்கும். யாரு நல்லா விளையாடுறாங்களோ அவங்க டாப். சிஎஸ்கே பவுலிங் யூனிட் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. பவுலிங் யூனிட் வந்து வீக்கா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. நேத்தன் எல்லிஸ் இன்ஜூரி ஆயிட்டாரு. நேத்தன் எல்லிஸ் இன்ஜூரி ஆயிட்டாரு. இப்ப புதுசா எதுவும் இது இல்ல. ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாங்க, ஒரு வருஷம் விளையாடவே இல்லை. ஆனா இந்தியன் பவுலர்ஸ் வச்சு 2023 வந்து கிருஷாந்த் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி அவங்கள வச்சு கப் அடிச்சோம். திடீர்னு ஏதாவது நல்லா நடந்து திடீர்னு இந்த இந்தியன் பவுலர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ஏஆர் ரஹ்மான் பதில மட்டும் அனிருத் கூட்டம் தான் சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. அதனால இன்னும் முடியல. நிறைய பிளேயர்ஸ் நாங்க ஒன்று எதிர்பார்த்து போனோம், அவங்க ஒன்று பண்ணாங்க, டிசப்பாயிண்ட் தான். மற்றபடி தோனியை பார்த்தாலும் கொஞ்சம் ஹாப்பி தான் ப்ரோ. ஆமா, மேட்ச் இல்ல, அதான் ப்ரோ டிசப்பாயின்மெண்ட். ஒரு மேட்ச் மாதிரி இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் இல்லாட்டி இவங்க ஓஜி சரி இப்போ கரண்ட் ஸ்குவாட் போட்டுருந்தவங்க நல்லா இருந்திருக்கும். அவங்க என்னமோ பண்றாங்கிற பேர்ல போர் தான் இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ. ஆனா எப்படி சொல்றது, என்ஜாய் பண்ணாங்க. ஃபேன்ஸோட உட்காந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. தோனியை பார்த்தோம், கிட்டக்கா பிரவிஸ் பார்த்தோம், அதனால கொஞ்சம் ஓகே. சாம்சங் ஓகே தான் ப்ரோ. அந்த மேட்ச் எதிர்பார்த்து வந்தோம். இந்த கான்சர்ட் இந்த இதுக்கெல்லாம் பெருசா இப்ப ஆகல. தோனியை பார்க்கணும், 2 பால் பிடிச்சாரா, சுத்தினாரா பார்த்துருப்பான்னு வந்தோம். அது நடக்கல. எஸ்கே வந்தாரு, அது ஓகேவா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அது ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ. ஜாலியா என்ஜாய்மெண்ட் ஆயிருந்தது. நல்ல ஓஜி பிளேஸை பார்த்தோம், நல்லா எல்லாம் இதாக இருந்தாங்க. சுரேஷ் ரெய்னா அவர்லாம் பார்க்கும் எப்படி? நல்லா சம் ஆக்டிவா இருந்தது, எல்லாருமே நல்லா இதாக பண்ணாங்க. அவர் வரும்போது நாங்களே ஜாலியா இருந்தோம். இப்போ அவரு இருந்தாருன்னா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோம் நாங்களும். இல்ல எல்லாரும் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க. இந்த மேட்ச்ல அதை எப்படி பாக்குறீங்க? அது மேட்ச் இருந்ததுன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் ப்ரோ. வேற லெவலில் எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கும் எல்லாருமே. நாங்க அவரு லைக் ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. சின்ன தலை ப்ளஸ் தலை இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும் எங்களுக்கும். சின்ன தலை அது சூப்பரா இருந்துச்சுங்க, வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். இவெல்லாம் அர்ஜுன் தாஸ்லாம் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. இல்ல மேட்ச் எடுக்கணும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, மேட்ச் நடக்காது. எப்படி பாக்குறீங்க? மேட்ச் அது வந்து ஒரு ஜாலிக்கு தான், ஃபேன்ஸ்க்கு தான் பண்ணது. ஸோ மேட்ச் இருந்தா அதெல்லாம் கவலை இல்லை. அவங்க வந்து சிஎஸ்கே டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இல்ல பழைய சிஎஸ்கே பிளேஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்ல இது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஒரு ஐபிஎல். எல்லாரும் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க, மேட்சே நடக்கல. அதை பத்தி மேட்ச்னா ஓஜிஸ் பிளேயர் மட்டும் ஆடினாங்க. ஓஜி பிளேயர்ஸ் பேட்டிங் அண்ட் இப்போ கரண்ட் பிளேயர்ஸ் பவுலிங் ஆடினாங்க. மேட்ச் நான் எதிர்பார்க்கல மேட்ச் ஆக்சுவலி. எனக்கு தெரியும் நடக்காதுன்னு.
இந்த வருஷம் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆர்சிபி கிட்ட மொமெண்டம் இருக்கு. சிஎஸ்கே கூட புது பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பாப்போம். இல்ல சிஎஸ்கே இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மோஸ்டா ரைனோ பிடிக்குன்றதுனால பார்க்க வந்தேன். ரைனோ ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து மேட்ச் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் கரெக்ட் தான். ஒரு 5 ஓவர் 2 ஓவர் விளையாடுவாங்க தான் பார்த்தோம். மோஸ்டா அந்த மாதிரி இல்ல, சும்மா சின்னதா பால்ஸ் 6 தலையை பார்த்து எப்படி போகுது? ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரே தலை ரைனா மட்டும் தான். நான் ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்றது. இந்த வருஷம் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? டீம் எப்படி இருக்கு? ரெய்னா வந்தாரு, 2 சிக்ஸ் அடிச்சாரு. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் வந்தாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுல தான் டிவிலே பார்த்தவங்க, பல ஹைலைட்ஸ் பார்த்தவங்க நேர்ல பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. நாஸ்டால்ஜிக் ஃபீல். எல்லாரும் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அது எப்படி மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல மேட்ச் நடக்கல. இல்ல அது கிளியரா தான் சொல்லியிருந்தாங்க அவங்க. வந்த உடனே அவங்க போர்ட்ல போட்டாங்க. சோ எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடியே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நாஸ்டால்ஜிக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிராவோலாம் வேற பிரான்ச்சைஸிக்கு போயிட்டாரு. பட் வந்ததுக்கு அப்புறமே பிராவோனாலே வைப் தான். அந்த வைப் அப்படியே பக்காவா மெயின்டைன் ஆயிடுச்சு. சிஎஸ்கே டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கா இருக்கு நினைக்கிறீங்களா? வந்தோம், சூப்பரா இருந்தது. பழைய பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே பார்த்தோம். சின்ன தலைக்காக தான் வந்தோம். அதுவும் எல்லாருமே மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. மேட்ச் நடக்கல. இல்ல, அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. லைக் 1 ஓவர் தான் விளையாடினாங்க. அதையும் கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓஜி டீமுக்கும் இப்ப இருக்கிற டீமுக்கும் வச்சிருந்தா. இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறீங்க? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரோட் 26 ஈவெண்ட் இதே மாதிரி ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா நல்ல ஒரு சீசன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஹோப்ஃபுல்லி கப்பு ஜெயிச்சா செம்மையா இருக்கும். சுரேஷ் ரெய்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சேப்பா வர்றாரு. ஆமா, சுரேஷ் ரெய்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாரு. ஹேடன், ஹசி இந்த மாதிரி ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் திரும்ப வந்து பாக்குறது. மெயினா முத்தையா முரளிதரன் போலிங் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறது வந்து அப்படியே நாஸ்டால்ஜிக் ஃபீலா இருந்தது. ஜடேஜா எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ஜடேஜாவை கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நாஸ்டால்ஜிக் பிளேயர் பார்த்துட்டு ஒரு கப்பு எப்படி ஜெயிச்சோம் அப்படின்லாம் வர சொன்னாங்க. 7 கப் கொண்டு வந்தாங்க. அந்த 24 அந்த லாஸ்ட் ஒரு ஷாட் அது வந்து மறக்கவே முடியாது. ஜடேஜா மிஸ்ஸிங் வந்து பயங்கர கரெக்டான ட்ரேட் நினைக்கிறேன். சாம்சங் உள்ள கொண்டு